வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஆஸ் யூஷுவல் பார்க்கில் இன்றைக்கி ஒரு 20 ரவுண்டு, ஒரு 10 ரவுண்டாக முடிச்சிருக்கேன். இன்றைக்கி ஸ்வெட்டிங் ஆகலை. எதுக்குன்னா இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம், இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. காலையிலேருந்து வெயில் அங்கே பாருங்கள், மேலே வாரம் தெரியுது உங்களுக்கு, டல்லாகவும் இருக்குது. பெங்களூர்லாம் சரியான மழையான். ஆமாம், தம்பி காலையில் எழுந்துட்டான். பாயெல்லாம் எடுத்துகிட்டு அவனுக்கு பல்லு வளர்க்கலாம் சொல்லிட்டு பேஸ்ட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். பேஸ்ட்டு வளர்க்கிட்டான்னா அவனை வணக்கம் சார். வணக்கம் சார். டீ சாப்பிட்டீங்களா? ஓகே சார். என்ன அவனுக்கு குளிப்பாட்டது மட்டும் 2 மணி நேரம் ஆகும். அது முடிச்சுட்டு நம்ம வண்டி கிக்கர் கீழே எங்கேயோ விழுந்துச்சு. கீழே ஒரு வாட்டி போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்தேன், வண்டி கீழே கிடந்துச்சு. நிமித்திட்டு ஓட்டுன்னு வந்துட்டேன். அப்புறம் ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு ஸ்டார்ட் ஆகலை. செல்ஃப் எடுங்க என்ன பண்ணுவாங்க, கிக்கர் யூஸ் பண்ணுவாங்க. கிக்கரே காணும். என் பழக்கம் உண்மையாக சத்தியமாக சொல்கிறேன், ரோட்டில் சைக்கிள் கிடந்தாலும் இன்னும் 2 வீலர் கிடந்தாலும் நிமித்தி வச்சுட்டு போவேன். அது நான் பண்ணுவேன் எப்போவுமே. ஆனால் என் வண்டி கீழே கிடக்குது, யாருமே ஒன்றும் பண்ணல. அதான் சொன்னேன், நேற்று சொன்னேன், நீங்கள் நல்லது பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் நல்லது நடக்காது. பாருங்கள், எதனா ஒரு பிரச்சனை வந்துனே தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம தலைவர் சொல்லுவார், நல்லவனாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது. நான் நல்லவன்னு சொல்ல வரல, இருந்தாலும் இன்னும் சைக்கிள் இருந்தால் கூட நிமித்து போகிறேன். என் வண்டி அப்படியே படுக்க வச்சுருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அது பின்னே மெக்கானிக்கிட்ட எடுத்துன்னு போனேன். 4 எடுத்துன்னு வர சொல்லிட்டாரு. அவர் நான் புது மெக்கானிக், பழைய மெக்கானிக் இல்லை. அவர் என்ன சொன்னார், இது எங்கன்னா ஊந்துட்டுருக்குங்க, இது எவ்வளோ ஆகுன்னு தெரில, நான் விசாரிச்சு சொல்கிறேன், நீங்கள் எடுத்துன்னு. நான் சொன்னேன், சர்வீஸும் பண்ணுறேங்கண்ணா. இல்லை எனக்கு வேலை நிறைய இருக்குது, சர்வீஸ் பண்ண முடியாது, நீங்கள் கிக்கரை மாற்றிங்க, அது மட்டும் தான் பண்ண முடியும். சரி, கிக்கர் மாற்றி ஆயில் கொஞ்சம் மாற்றிருப்பா சொன்னேன். வண்டி போச்சு 1 லட்சம் கிலோமீட்டர் கிட்டே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்புறம் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, ஆனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் போயிருந்தீங்க இல்லையா, இந்த இடம் செஞ்சிக்கு, அது மீதி காசு கொடுத்தாங்களான்னு கொடுக்கவே இல்லை. நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கவே இல்லை. வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா பார்க்கவே இல்லை. வெறும் 500 தாங்க. 4500லேருந்து கடைசியில் 3000 கொடுத்தாங்க. நான் கேட்டது ஆக்சுவலாக 4500, ரொம்ப கஷ்டம். சரி 4000, இல்லை அதுவும் கஷ்டம். சரி 3500. கடைசியில் என் எதிர்க்க தான் டைப் பண்ணார். 3500 பண்ணால் நான் எட்டி பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஒய்ஃப் கிட்ட கேட்டால் இல்லை 3000 வந்திருக்கேன். நாங்கள் அந்த 500 ஏமாற்றி அவர் என்ன பண்ண போகிறாரு தெரில. நானும் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. சரி விடுங்க, அடுத்தடி ப்ரோக்ராம் போட்டால் போகக்கூடாதுன்னு நினச்சிங்க. எப்படி இருக்காங்க பாருங்கள் ஆளுங்க. உண்மையான உழைக்கிற காசு என்றைக்கே நிற்காது, அது மட்டும் தெரியுதுங்க. சொல்லுவாங்க, உண்மையான உழைக்கிற காசு நிற்கவே நிற்காது, அநியாயம் தான் போகும். அவ்வளோதான், விடுங்க.